your eyes closed. ஒரு அழகான தோட்டம், சூரியகாந்தி பூத்தோட்டம். Visualize that. சன்ஃப்ளவர்ஸ்க்கு எப்பவுமே ஒரு குவாலிட்டி, எந்த திசையில் சூரியன் இருக்கோ அந்த திசையை பார்த்து தான் எப்பயும் இருக்கும். So as you visualize the beautiful flowers, a huge field of flowers, அதே சமயத்தில் சூரியனையும் விஷுவலைஸ் பண்ணுங்க. And visualize all the flowers looking up at the sun. Beautiful picture. அந்த சன் அப்படியே சூரியன் நவண்டு வர வர அந்த பூக்களும் அப்படியே அவரை பார்த்துட்டே திரும்புறாங்க. So they start from east and the flowers travel with him down to the west. சூரியன் மறைஞ்சிடறாரு. அப்ப அந்த பூக்கள் என்ன செய்றாங்க, என்ன செய்வாங்க? ஒரு செகண்ட் யோசிங்க. எல்லா சூரியகாந்தி பூக்களும் சூரியன் மறைஞ்ச பிறகு மறுபடியும் ஈஸ்ட் திரும்பி அந்த பக்கம் பார்த்து அவருக்காக மறுநாள் காலை வரையும் வெயிட் பண்ணுவாங்க. Every sunflower will wait for the rising sun facing east patiently. நம்ம வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை மனசை கஷ்டப்படுற விஷயம், இல்லை ஒரு தோல்வி, whatever we may face in our life, அந்த சூரியன் மறைஞ்சாலும் மறுபடியும் சூரியன் உதிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ண பழகணும். This is a beautiful lesson from sunflower. Every fall that you have, make sure you get up again, waiting for the gorgeousness of the sun to shine. ஏன்னா கண்டிப்பா the light will shine. But we have to be waiting with patience and belief. Many of us may be going through depressing time now. I want all hearts who are depressed right now to understand, to believe strongly that the light is there and it will shine.